ஆடவர் ஒருவர் போலீசாரை தாக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. சம்பந்தப்பட்ட காணொளி கடந்த ஜனவரி 1ஆம் தேதி எடுக்கப்பட்டது என்றும், காவல் அதிகாரிகளை தாக்கிய ஆடவர் நீதிமன்ற விசாரணையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் திமூர் லாபுட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார். பினாங்கில் உள்ள லெபோ லைட் சாலையில் கைகலப்பில் ஈடுபட்டதற்காக 42 வயது ஆடவரை காவல்துறையினர் கைது செய்யும் போது அவர் காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதாகவும், போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயற்சித்ததால் காவல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட ஆடவரை கட்டுப்படுத்தியதாகவும் அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார். கடந்த ஜனவரி 3ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அந்த ஆடவருக்கு ஜார்ஜ் டவுன் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அதிகாரிகளை தாக்கியதற்காக 2000 வெள்ளி அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. சாலையில் சோதனை நடவடிக்கையின் போது சொகுசு வாகனத்தை மறைத்து காவல் அதிகாரி ஒருவர் எதையோ வாங்கி தனது பாக்கெட்டில் வைக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளை அடையாளம் கண்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாக செரடாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அன்பழகன் தெரிவித்தார். செரடாங்கில் உள்ள த மைன்ஸ் சாலையில் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த செயலில் ஈடுபட்ட 3 அதிகாரிகள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதும் நடவடிக்கை எடுப்பதாகவும் அன்பழகன் கூறினார். சம்பந்தப்பட்டுள்ள 4 அதிகாரிகளிடம் விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும், சொகுசு வாகன ஓட்டியை தேடி வருவதாகவும் அவர் கூறினார். சுங்கை பசாரில் உள்ள சுங்கை ஹாஜி தொரானியில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தின் கழிப்பறையில் நேற்று குழந்தை பிறந்ததை மறைத்து அக்குழந்தையின் உடலை அப்புறப்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் 2 பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர். கழிப்பறை கோப்பையில் குழந்தையின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து மதியம் 12 மணி அளவில் புகார் கிடைத்ததாக சபா பெர்னாம் காவல்துறை தலைவர் யூசப் அமான் தெரிவித்தார். இதனை அடுத்து போலீசார் அங்கு விரைந்த நிலையில் மருத்துவ பரிசோதனையில் குழந்தை இறந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சிசிடிவி காட்சிகளில் ஒரு கர்ப்பிணி பெண் மற்றொரு பெண்ணுடன் பெண்கள் கழிப்பறைக்குள் நுழைவதை சிசிடிவி காட்சிகள் படம் பிடித்துள்ளதாக யூசப் கூறினார். வாகனத்தின் பதிவு எண் தெளிவாக இல்லை என்றாலும் அவர்கள் நீல நிற ப்ரோடுவா பெசாவில் வருவது தெரிந்தது என்று அவர் கூறினார். இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் பிரிவு 318 கீழ் விசாரிக்கப்படுகிறது. இது 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க வகை செய்கிறது. கிளந்தான் ஜெலியில் 3 இளைஞர்கள் தாங்களாகவே பட்டாசு தயாரிக்க முயன்ற போது தீ காயங்கள் மற்றும் காயங்களுக்கு ஆளானார்கள். அவர்களில் ஒருவர் தனது ஒரு விரலை இழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை 4:40 மணி அளவில் ஒரு மத பள்ளியின் விடுதியில் நடந்ததாக ஜெலி காவல்துறை தலைவர் கமாருல் ஜமான் ஹாரூன் தெரிவித்தார். மாணவர்கள் சரளை கற்கள் நிரப்பப்பட்ட பாட்டிலில் கந்தகத்தை செருகுவதன் மூலம் தாங்களாகவே பட்டாசு தயாரிக்க முயன்றதாக நம்பப்படுகிறது. அவர்களின் செயல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடலின் பல பகுதிகளில் காயங்களும் தீ காயங்களும் ஏற்பட்டன. பாதிக்கப்பட்டவர்களில் 16 வயதுடைய ஒருவர் தனது இடது கையில் ஒரு விரலை இழந்தார். அவர்கள் மூவரும் ஜெலி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாபுவானில் கம்போங் லூபோக் தெமியாங்கில் உள்ள 53 வயது நபர் ஒருவர் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தார். சிம்பாங் மாட் இசாவில் உள்ள எரிந்து கொண்டிருந்த வீட்டின் தரையில் உஸ்மான் துவா என அடையாளம் காணப்பட்ட பாதிக்கப்பட்டவர் அதிகாலை 2 மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவரது தாயார் இறந்ததில் இருந்து அவர் தனியாக வசித்து வந்ததாக நம்பப்படுகிறது. அதிகாலை 2:20 மணிக்கு தங்களுக்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாகவும், உடனடியாக 21 பணியாளர்களுடன் 2 தீயணைப்பு எந்திரங்களை சம்பவ இடத்திற்கு அனுப்பியதாகவும் லபுவான் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் அப்துல் ரஹ்மான் அலி கூறினார். இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக லபுவான் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. நோன்பு பெருநாளை முன்னிட்டு இம்மாதம் 29ஆம் தேதி தொடங்கி வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை ஓத் செலாமாட் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், இதில் 6957 காவல்துறை அதிகாரிகளும் உறுப்பினர்களும் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் பணியில் ஈடுபடுவோரில் 871 அதிகாரிகளும் 6086 உறுப்பினர்களும் அடங்குவர் என்று புக்கிட்டமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறையின் இயக்குனர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.